தஞ்சையில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் சாலைகளில் மழைநீர் வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடியது. திருமலை சமுத்திரம், திருக்கானூர்பட்டி, வல்லம், பூதலூர், ஐயம்பேட்டை, கபிஸ்தலம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்தது. மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். திருவண்ணாமலை கிரிவல பாதையில் கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் பக்தர்கள் ரெயின்கோட் அணிந்தபடியும் நனைந்தபடியும் கிரிவலம் சென்றனர். விடுமுறை தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திருவண்ணாமலையில் குவிந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையார் மற்றும் உண்ணாமலையம்மனை தரிசித்தனர். திடீரென மழை பெய்த நிலையில் அதை பொருட்படுத்தாமல் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திருச்சி காவிரி பழைய பாலம் பராமரிப்புக்காக மூடப்பட்டிருக்கும் நிலையில் புதிய பாலத்தில் ஏற்பட்ட விரிசல் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆய்வு நடத்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் இது சிமெண்ட் பூச்சில் ஏற்பட்ட சாதாரண விரிசல் மட்டுமே என்றும் பாலத்தின் உறுதித்தன்மைக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் விளக்கம் அளித்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஐம்பெரும் திருத்தேரோட்ட திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. முறையூர் மீனாட்சி சொக்கநாதர் கோயில் ஆணி தேரோட்ட திருவிழா கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 10 நாட்கள் நடைபெறும் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி சுவாமிகளுக்கு சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு சுவாமியும் அம்பாளும் கோயிலிலிருந்து அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளினர். 4 ரத வீதிகளில் இசைவாத்தியங்கள் முழங்க அசைந்தாடி வந்த தேரை பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்தனர். தொடர் விடுமுறை முடிந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பிய சுற்றுலா பயணிகளால் மேட்டுப்பாளையம் உதகை நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான சுற்றுலா வாகனங்கள் மேட்டுப்பாளையம் நகரை கடந்து சென்ற நிலையில் கூடுதல் காவலர்கள் போக்குவரத்தை சீர் செய்யும் பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மேலும் நகரினுள் நுழையும் வாகனங்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டதால் வாகன நெருக்கடி கட்டுக்குள் வந்தது. திருமயம் அருகே பூமீஸ்வர சுவாமி கோயிலில் ஆனி மாத பிரம்மோற்சவ 5 தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் கானப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள பூமீஸ்வர சுவாமி கோயில் திருவிழாவில் விநாயகர் தேரை தொடர்ந்து முருகன், பூமீஸ்வர சுவாமி, பிரம்ம வித்யாம்பாள், சண்டிகேஸ்வரர் சுவாமிகள் எழுந்தருளிய தேர்களை பக்தர்கள் இழுத்துச் சென்றனர். இதில் பிரம்ம வித்யாம்பாள் தேரை பெண் பக்தர்கள் மட்டும் வடம் பிடித்து இழுத்தனர். மொஹரம் பண்டிகை மற்றும் தொடர் விடுமுறை முடிந்து சென்னை திரும்பிய பயணிகளால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சுங்கச்சாவடியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆயிரக்கணக்கான வாகனங்கள் குவிந்ததால் எதிர்திசை வழித்தடமும் சென்னைக்கு செல்லும் வாகனங்களுக்கு திருப்பப்பட்டு போக்குவரத்தை ஒழுங்குபடுத்தும் பணியில் சுங்கச்சாவடி நிர்வாகம் மற்றும் போலீசார் ஈடுபட்டனர். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட பயங்கர வெடிவிபத்தில் 10க்கும் மேற்பட்ட அறைகள் இடிந்து தரைமட்டமாகின. மூர்த்திநாயக்கன்பட்டியில் சீனி என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் திடீரென பயங்கர வெடிவிபத்து ஏற்பட்டது. சுமார் 2 மணி நேரமாக தொடர்ச்சியாக பட்டாசுகள் வெடித்து சிதறியதால் மீட்புப் பணிகளை மேற்கொள்ள முடியாமல் தொய்வு ஏற்பட்டது. விடுமுறை நாள் என்பதால் பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் இல்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே உள்ள மாரசந்திரம் ஏரியில் 2 யானைகள் நீண்ட நேரம் குளித்து விளையாடிய காட்சிகள் பொதுமக்களை வியப்பில் ஆழ்த்தியது. தும்பிக்கையால் நீரை வாரி இறைத்தும் ஒன்றோடு ஒன்று விளையாடியும் மகிழ்ந்த யானைகளை கவி நரசிம்மர் கோவிலுக்கு சென்ற பக்தர்கள் தூரத்திலிருந்து ரசித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற மாநில அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டியில் கன்னியாகுமரி அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்றது. தமிழ்தாசன் நினைவு கைப்பந்து கழகம் சார்பில் நடைபெற்ற மாநில அளவிலான மின்னொளி கைப்பந்து போட்டியில் மொத்தம் 66 அணிகள் கலந்து கொண்டன. இதன் இறுதிப் போட்டியில் கன்னியாகுமரி சஞ்சய் பிரதர்ஸ் அணியும் கோவில்பட்டி தமிழ்தாசன் நினைவு கைப்பந்து கழகம் அணியும் மோதியதில் 30க்கு 26 என்ற புள்ளி கணக்கில் கன்னியாகுமரி அணி வெற்றி பெற்றது.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. மீனாட்சி சொக்கநாதர் கோயிலில் ஆனி பிரம்மோற்சவ விழா கடந்த 18ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இந்நிலையில் இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தையொட்டி திருத்தேரில் சொக்கநாதரும் மீனாட்சி அம்மனும் எழுந்தருள ஓம் நமச்சிவாய கோஷங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தேரினை வடம் பிடித்து இழுத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலையத்தில் தண்டவாள மேம்பாட்டுப் பணிகளில் 80% நிறைவடைந்திருக்கும் நிலையில் நேற்று முதல் நடைமேடை எண்கள் மாற்றப்பட்டுள்ளன. புதிய நடைமேடைகளில் சோதனை ஓட்டமாக ரயில்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இதன் மூலம் இதுவரை நிலவிய தாமதம் நீங்கி மின்சார ரயில்கள் இனி குறித்த நேரத்தில் அரக்கோணத்தை வந்தடையும் என்று ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அடுத்த திருவதிகை திரௌபதி அம்மன் கோயிலில் திருவிளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. தீமிதி திருவிழாவின் ஒரு பகுதியாக 1008 பெண்கள் பங்கேற்று திருவிளக்கு ஏற்றி வழிபாடு நடத்தினர். அப்போது திரௌபதி அம்மனுக்கு பாலபிஷேகம் நடத்தப்பட்டு மகாதீபாராதனை காண்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே கேணிப்பட்டு பகுதியில் சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் சென்ற காரின் முன்பக்க டயர் வெடித்ததால் கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையில் கவிழ்ந்தது. காரில் பயணித்த ஒருவர் லேசான காயமடைந்த நிலையில் இருவர் காயமின்றி தப்பினர். போக்குவரத்து பாதிக்கப்பட்ட சூழலில் காவல்துறையினர் செல்ல தாமதமானதால் பொதுமக்களே காரை சாலையிலிருந்து அப்புறப்படுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சரப்பாக்கம் அரசு பள்ளியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு தாங்கள் படித்த பள்ளிக்கே அதே சீருடை அதே பாடப்புத்தகத்துடன் வந்த முன்னாள் மாணவர்கள் மலரும் நினைவுகளை பகிர்ந்து நெகிழ்ந்தனர். மேலும் மாணவர்களின் போட்டித் தேர்வு பயிற்சிக்காக 2 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஸ்மார்ட் போர்டையும் முன்னாள் மாணவர்கள் வழங்கினர். திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சந்தித்து பேசினார். திருச்சியிலிருந்து சென்னை வரும்போது இருவரும் ரயிலில் சந்தித்துக் கொண்டனர். இது தொடர்பான புகைப்படங்கள் தற்போது வெளியாகியுள்ளன. புதுச்சேரியில் 60 பேர் மட்டுமே செல்ல அனுமதிக்கப்பட்ட சுற்றுலா படகில் 146 பேரை ஏற்றி கடலுக்குள் அழைத்து சென்றதாக புகார் எழுந்தது. இதனையடுத்து ஆய்வு நடத்திய கடலோர காவல்படை போலீசார் விதிமீறல் உறுதியானதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட படகு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கவும் உரிமத்தை ரத்து செய்யவும் சுற்றுலா மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகளுக்கு பரிந்துரைத்து கடிதம் அனுப்பியுள்ளனர். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே 3 குட்டை மலை கிராமத்தைச் சேர்ந்த 62 வயதான கூலி தொழிலாளி வெள்ளையங்கிரி சிறுத்தை தாக்கி உயிரிழந்தார். அவரது உடல் வனப்பகுதியில் சிதைந்த நிலையில் மீட்கப்பட்டதால் கிராம மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையும் வனத்துறையும் விசாரணை நடத்தி வருகின்றன. இந்நிலையில் அட்டகாசம் செய்து வரும் சிறுத்தையை உடனடியாக கூண்டு வைத்து பிடிக்கவும் உயிரிழந்தவரின் குடும்பத்திற்கு நிவாரணம் வழங்கவும் கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை அருகே ஒட்டியம்பாக்கத்தில் ஒரு வீட்டில் மாடுகளுக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 300 உருண்டை வைக்கோல்கள் திடீரென தீப்பற்றி எரிந்து நாசமாகின. தகவலறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்தில் வைக்கோல்கள் முழுவதுமாக சேதமடைந்தது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டார். மேல்மாக்கூட்டு சாலை பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்ட காவலர்கள் அங்கு சந்தேகத்திற்கிடமாக நின்றிருந்தவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்தனர். விசாரணையில் அவர் வந்தவாசியைச் சேர்ந்த ஞானசேகர் என்பதும் அவர் பல்வேறு இடங்களில் தொடர் செல்போன் திருட்டில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவலர்கள் அவரை கைது செய்தனர். ஒட்டஞ்சத்திரம் அருகே இருசக்கர வாகனம் மீது கார் மோதிய விபத்தில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். திண்டுக்கல் மாவட்டம் இழவனூர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார், சிவா ஆகியோர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். வளைவில் திரும்பிய போது இவர்கள் சென்ற இருசக்கர வாகனம் மீது கார் மோதி இருவரும் தூக்கி வீசப்பட்டனர். படுகாயங்களுடன் இருவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சதீஷ்குமார் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்தார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை காவல்துறையினர் கைது செய்தனர். மூதாட்டியின் உறவினரான இளைஞர் மதுபோதையில் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதிக்கப்பட்ட மூதாட்டி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலைய நுழைவாயிலில் திரும்ப முயன்ற தனியார் மினி பேருந்து மீது பைக் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் பைக் பேருந்தின் அடியில் சிக்கிக் கொண்டது. நல்வாய்ப்பாக பைக்கில் வந்த இளைஞர் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினார். ஈரோடு மாவட்டம் காஞ்சிகோவில் அருகே பெண்ணை கடத்த எரித்து கொலை செய்த கட்டட மேஸ்திரி கைது செய்யப்பட்டார். கருங்கல் பாளையத்தைச் சேர்ந்த வளர்மதி என்பவர் கட்டட வேலைக்கு சென்ற இடத்தில் மேஸ்திரியான விஜயகுமார் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தில் விஜயகுமார் வளர்மதியை கழுத்தை எரித்து கொலை செய்திருக்கிறார். இதனையடுத்து விஜயகுமாரை கைது செய்த காவலர்கள் வளர்மதியிடமிருந்து அவர் பறித்த நகைகளையும் பறிமுதல் செய்தனர். திண்டிவனத்தில் சேதமடைந்த தார் சாலையை அமைச்சர் வன்னியரசு நடந்தே சென்று ஆய்வு செய்தார். திண்டிவனம் நகராட்சிக்கு உட்பட்ட இந்திரா காந்தி பழைய பேருந்து நிலையம் முதல் பூதேரி வரை உள்ள தார் சாலை மோசமாக இருப்பதாக புகார் எழுந்தது. இந்நிலையில் சுமார் 2 கிலோமீட்டர் சாலையை நடந்தே சென்று ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் வன்னியரசு பாலம் கட்டும் பணியையும் பார்வையிட்டு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உலக திருக்குறள் கூட்டமைப்பு சார்பில் 12ஆம் வகுப்பு தமிழ் பாடத்தில் முதல் 3 மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு நடைபெற்ற பாராட்டு விழாவில் அமைச்சர் பிரபு பங்கேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். கண்ணதாசன் மணிமண்டபத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராமநாதபுரம், புதுக்கோட்டை, சிவகங்கை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழ் பாடத்தில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு கனிமவளத்துறை அமைச்சர் பிரபு சான்றிதழ் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டினார். தென்காசி மாவட்டம் குற்றால அருவிகளில் நீர்வரத்து குறைந்துள்ளதால் வார விடுமுறையொட்டி சுற்றுலா வந்த பயணிகள் குறைவான தண்ணீரிலேயே நீண்ட வரிசையில் காத்திருந்து குளித்தனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை பெய்தால் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்து சீசன் முழுவீச்சில் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இங்க 5 அருவி, மெயின் அருவியில எல்லாத்துலயுமே தண்ணி கம்மியா வருது. நம்ம குளிக்க முடியாது, ஜஸ்ட் சும்மா பார்த்துட்டு போகலாம். நாங்க போட்டோஸ்லாம் எடுத்தோம், நல்லா இருக்கு, பட் பார்க்க நல்லா இருக்கு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பகுதியில் கனமழை வெளுத்து வாங்கியது. ராஜகம்பீரம், கால்பிரிவு, சிப்காட் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நோயாளிக்கு மாத்திரை மாற்றிக் கொடுக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாலகிருஷ்ணாபுரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஸ்வரி என்பவர் காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற வந்துள்ளார். அவருக்கு பயிற்சி மருத்துவர் மாத்திரை எழுதி கொடுத்துள்ளார். அதனை உட்கொண்ட ராஜேஸ்வரிக்கு உடல்நல பாதிப்பு தீவிரமானதால் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் மாத்திரையை மாற்றிக் கொடுத்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே மினி லாரியை முந்த முயன்ற தனியார் பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். மேலப்பசலை பாலம் அருகே சென்ற தனியார் பேருந்து முன்னால் சென்ற மினி லாரியை முந்த முயன்றது. அப்போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையோர பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணித்த 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். விபத்தில் காயமடைந்தவர்கள் மீட்கப்பட்டு மானாமதுரை மற்றும் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். தேனி மாவட்டம் பண்ணைப்புறம் கிராமத்தில் இசைஞானி இளையராஜாவின் பூர்வீக இல்லம் முன்பு கேரளாவைச் சேர்ந்த இசைக்கலைஞர்கள் வயலின் இசைக்கருவியில் அவரது மறக்க முடியாத பாடல்களை இசைத்து அவர் மீதான அன்பை வெளிப்படுத்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே பயணியர் நிலக்குடையை மறைத்து தாவேக்காவினரால் அமைக்கப்பட்ட அன்னதான பந்தலால் பொதுமக்களும் பயணிகளும் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். விதிமீறி அமைக்கப்பட்டுள்ள பந்தலால் பேருந்துக்காக பயணிகள் வெயிலில் காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. இதனால் அதனை அகற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே யானை ஒன்று பலாமரத்தில் ஏறி பழங்களை பறித்து சுவைத்த வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. குஞ்சப்பனை அருகே உள்ள தோட்டத்தில் உள்ள பலாமரங்களில் ஏராளமான பலாப்பழங்கள் விளைந்துள்ளன. இந்நிலையில் அந்த பகுதிக்கு வந்த யானை ஒன்று மரத்தின் மீது 2 கால்களையும் வைத்து பழங்களை பறித்து ருசித்தது.
லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் விமலாவை பணியிடை நீக்கம் செய்த உத்தரவுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. விபச்சார தடுப்பு பிரிவு ஆய்வாளர் ராஜலட்சுமிக்கு எதிரான புகாரை விமலா விசாரித்து வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் கடந்த ஜூன் 17ஆம் தேதி அவர் திடீரென சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். இதனை எதிர்த்து விமலா தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ஆஷா இந்த பணியிடை நீக்க உத்தரவு முற்றிலும் உள்நோக்கம் கொண்டது என்றும் அதிருப்தி தெரிவித்து லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் மற்றும் துணை இயக்குநர் பதிலளிக்க உத்தரவிட்டார். கோயம்பேடு அருகே மரப்பலகை நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. நெற்குன்றம் பகுதியில் இயங்கி வரும் மரப்பலகை நிறுவனத்தில் திடீரென தீப்பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. குடியிருப்பு பகுதிகளுக்கும் தீ பரவியதால் சிலிண்டர் ஒன்று வெடித்து சிதறியது. தகவல் அறிந்து 4 தீயணைப்பு வாகனங்களில் விரைந்து வந்த வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பழனி பிரதான மலைச்சாலையில் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனத்தில் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. கொடைக்கானலைச் சேர்ந்த ராமர் தனது மனைவியுடன் பொலீரோ வாகனத்தில் பழனி பிரதான மலைச்சாலையில் சென்றார். அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சுமார் 20 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதனையடுத்து அக்கம்பக்கத்தினர் ராமர் மற்றும் அவரது மனைவியை பாதுகாப்பாக மீட்டனர். இதனிடையே பள்ளத்தில் கவிழ்ந்த வாகனத்தால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாநகரில் முதற்கட்டமாக 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாலாற்று கூட்டு குடிநீர் திட்டம் செயல்படுத்தப்பட்டு இல்லந்தோறும் குடிநீர் வழங்கப்படும் என்று வனத்துறை அமைச்சர் ரஞ்சித்குமார் தெரிவித்தார். தேர்தல் வெற்றிக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்ற அவர் பட்டா மற்றும் வீடு இல்லாத குடும்பங்களுக்கு கீழ்கதிர்பூர் அடுக்குமாடி குடியிருப்பில் பரிந்துரை செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். திருப்பூரில் ஏற்றுமதியாளர்கள் சங்க நிர்வாகிகளை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் கிரிராஜ் சிங் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது 2031ஆம் ஆண்டுக்குள் திருப்பூர் பனியன் ஏற்றுமதி 21 பில்லியன் அமெரிக்க டாலராக உயரும் என்றார். ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கையை பிரதமருடன் ஆலோசித்து நிறைவேற்றப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு ஜவுளி உற்பத்தியை மேலும் ஊக்குவிக்க மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்தார். வார விடுமுறையை முன்னிட்டு கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்தனர். அடர்ந்த பனிமூட்டம், மிதமான மழையுடன் கூடிய இதமான காலநிலையை ரசித்த அவர்கள் குணா குகை, பைன்மரச்சோலை, நட்சத்திர ஏரி, பிரையன் பூங்கா உள்ளிட்ட இடங்களை சுற்றி பார்த்து செல்ஃபி எடுத்தும் படகு மற்றும் சைக்கிள் சவாரி செய்தும் மகிழ்ந்தனர். ஞாயிறு விடுமுறையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அருவியின் அனைத்து பகுதிகளிலும் தண்ணீர் கொட்டுவதால் குடும்பத்துடன் நீண்ட நேரம் குளித்து மகிழ்ந்தனர். சுற்றுலா பயணிகள் வருகையால் அந்த பகுதியில் வியாபாரமும் களை கட்டியது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் 5 பேர் கொண்ட கும்பல் 3 பேரை அரிவாளால் வெட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொங்குமுட்டியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணனுக்கும் வந்தவாசி ரோடு பகுதியைச் சேர்ந்த கோபிக்கும் இடையே பணம் கொடுக்கல் வாங்கலில் முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானைக்கு வந்த பாலகிருஷ்ணன் மற்றும் அவரது உறவினர்களான பாலுச்சாமி, குமாரவேலு ஆகியோரை கோபியும் அவருடைய கூட்டாளிகள் 5 பேரும் சேர்ந்து வெட்டிவிட்டு தப்பியோடினர். இதில் காயமடைந்த 3 பேரும் திருவாடானை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இச்சம்பவம் தொடர்பாக காவலர்கள் விசாரணை நடத்தி வருகின்றனர். சட்டவிரோதமாக இயங்கும் சாய ஆலைகள் மீது எந்த நேரத்திலும் திடீர் ஆய்வு நடத்தப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் விஜயலட்சுமி எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் பகுதியில் தாவேகா கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சாய ஆலைகள் பாதிப்பு குறித்து பொதுமக்கள் எப்போது வேண்டுமானாலும் நேரில் வந்து தங்களது குறைகளை தெரிவிக்கலாம் என்று கூறினார். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி அருகே காரும் இருசக்கர வாகனமும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் தந்தை, மகள் உயிரிழந்தனர். மந்திரவோடை கிராமத்தைச் சேர்ந்த மாரிமுத்து தனது மனைவி சத்யா மற்றும் மகள்கள் சௌமியா, சிவதனியா, ஸ்ரீ ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார். அப்போது கல்குறிச்சி 4 வழிச்சாலையில் திருச்செந்தூரிலிருந்து வந்த கார் இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் மாரிமுத்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் அவரது மூத்த மகள் சௌமியா காரியாபட்டி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். விபத்தில் படுகாயமடைந்த மனைவி சத்யா மற்றும் இளைய மகள் சிவதன்யா ஸ்ரீ ஆகியோர் மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். 1.5 கோடி மக்கள் திமுகவுக்கு வாக்களித்துள்ளதாகவும் தாவேகாவிற்கும் திமுகவிற்கும் வெறும் 17 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம் என முன்னாள் அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் திமுக சார்பில் நடைபெற்ற ஜென்சி தூத்துக்குடி நிகழ்ச்சியில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார்.
இது ஒரு சறுக்கல் தான். நிச்சயமாக இனி வரும், ஏன்னா ஓட்டு போட்டவங்களை இப்போ உணர ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள் இன்னைக்கு என்ன தொடங்கி விட்டார்கள். நிச்சயமாக நாம் மீண்டும் வருவோம். ஒன்றும் அதில் ஒன்றும் ஒரு அச்சமோ ஐயமோ உங்களுக்கு தேவையில்லை என்பதை கூறிக்கொள்கிறேன். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் பலத்த மழையால் உழவர் சந்தை நுழைவு வாயிலில் கழிவுநீருடன் மழைநீர் தேங்கி நின்றதால் விவசாயிகளும் பொதுமக்களும் கடும் சிரமம் அடைந்தனர். துர்நாற்றம் வீசிய நிலையில் இனி இதுபோன்ற பாதிப்பு ஏற்படாத வகையில் வடிகால் வசதியை மேம்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்துணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திரளான பக்தர்கள் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, தெலுங்கானாவிலிருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் கடும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீண்ட வரிசையில் காத்திருந்து முருகனை வழிபட்டனர். பலரும் சொந்த வாகனத்தில் வந்திருந்த நிலையில் மலைக்கோயில் முதல் அடிவாரம் வரையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. போதுமான பார்க்கிங் வசதி இல்லாமலும் பக்தர்கள் அவதிக்குள்ளாகினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் ரயில்வே கேட்டில் சிக்னல் தாமதம் காரணமாக அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வாகன ஓட்டிகள் அவதிக்குள்ளாகின்றனர். மானாமதுரை மதுரை ரயில்வே வழித்தடத்தில் ரயில் நிலையம் முன்பாக உள்ள சிக்னல் செயல்பாட்டில் ஏற்படும் தாமதத்தால் ரயில்கள் நீண்ட நேரம் நிறுத்தப்படுகின்றன. இதனால் ரயில்வே கேட் நீண்ட நேரம் மூடப்பட்டு இருபுறங்களிலும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்கின்றன. இதனால் அந்த வழியாக செல்லும் மாணவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் அலுவலக ஊழியர்கள் அவதிக்குள்ளாகும் நிலை ஏற்படுகிறது. உலக கால்பந்தில் இந்தியா இன்னும் தகுதி சுற்றை கூட எட்ட முடியாத நிலை விளையாட்டுத்துறையின் பலவீனத்தை காட்டுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். மேலும் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நாளன்று மத்திய அரசு பொது விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்தியா அந்த முதல் சுற்றுக்கு, தகுதி சுற்றுக்கு கூட வர முடியாத சூழல் என்பது விளையாட்டுத்துறையின் பலவீனத்தை காட்டுகிறது. அதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்க வேண்டும். உலகக்கோப்பை கால்பந்து இறுதிப் போட்டியின் போது ஒன்றிய அரசு பொது விடுமுறைக்கு திட்டமிட வேண்டும்.